நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். வாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே. என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலை நல்லெருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் தாட்சியினை போன்று
தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலை நல்லெருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றுமே. மாமலை நல்லெருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றுமே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி. தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று இயேசுவை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். பேருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. பேருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளம். கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த. பேருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளம். கர்த்தர் சமூகத்தினில் பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு.
சுகமாக இருக்கும்படி அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக பிரியமானவனு ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று வேதாமம் சொல்கிறது. அப்போ அவருடைய விருப்பமெல்லாம் நம்ம வந்து நல்ல சுகமாய் நல்ல ஒரு செழிப்பாக வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். செழிப்புன்னு சொல்லும்போது பாருங்கள், நம்முடைய செழிப்புக்குள்ளே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. ஆவிக்குரிய சரீரமான பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, போக்குவரத்தில், பாதுகாப்பில் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் வந்து பாருங்கள் இந்த செழிப்பை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மக்களாக வாழ முடியும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் கண்டிப்பாக ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்று சொல்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்கும்போது கண்டிப்பாக பொருளாதாரங்களே, பண விஷயங்களே ஒரு பெரிய பெருக்கத்தை கண்டிப்பாக நாம் பெற்று கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அநேக நேரங்களில் பாருங்கள், வந்து பொருளாதாரங்களில் பெரிய இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போகிற அநேக மக்கள் ரொம்ப கடன் பிரச்சனையோடும் பலவிதமான பண தேவைகளோடும் கஷ்டப்படுறதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுற ஆளாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு 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 நல்ல ஒரு வாகனத்தில் போக முடியல, பிள்ளைகளை சரியாக படிக்க வைக்க முடியல, சொல்லப்போனால் மனைவிக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கனா கூட முடியாமல் தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து பொருளாதாரம் வந்து அது வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை அவர் நம்புவது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. எல்லா சபையில் என்ன போயிடுறாங்கன்னா, பணன்றது இந்த ஒரு பெரிய பிசாசுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. இதனால் விசுவாசிகளும் பாருங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் நிறையா பண விஷயங்களை தோல்வியோடு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த பாஸ்டர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் எங்கேயாவது போய் காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்கேயாவது போய் ஐயா நான் கஷ்டப்படுறேங்க, ஊழியம் அப்படி இருக்குங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது காசை வாங்கி அவங்க குடும்பம் நல்லா தான் இருக்குது. ஆனால் விசுவாசிகளுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த பணப்பிரச்சனையோடும் தோல்வியோடும் ஒரு வாடகை கொடுக்க முடியல. பாருங்கள், சிலருக்கெல்லாம் பாருங்கள் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலைமையெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. எங்கே போகிறீங்கன்னா, சபைக்கு போகிறோம், ஆவியில் வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம், குதிக்கிறோம், அல்லேலூயான்றோம், ஸ்தோத்திரன்றோம், அந்நிய பாஷை பேசுகிறோம் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசலாமான்னா பேசணும். அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறது நல்லா பாருங்கள், ஆண்டவரை பாடி துதிச்சு எல்லாம் பண்ணுறலாம் நல்லது தான். ஆனால் இது இருந்துட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பணம் இல்லை, ஏன்னா ஒரு பையில் மதிக்க மாட்டான். ஏன்னா வெளியில் இப்போ நீங்கள் போய் நடு ரோட்டில் நின்று அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, என்னங்க புதுசாக என்னமோ சொல்கிறீங்க கேட்பான் அவன், இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கையில் காசோடு நின்றுட்டு நல்ல ஒரு செழிப்பாக இருந்துட்டு போய் நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லுங்கள், இந்த அல்லேலூயா என்னன்னு சொல்லி அவனே வந்து கேட்பான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றார். அப்போ எப்படின்னா, நம்ம வந்து ஒரு செழிப்பாக நம்ம நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்தில் வாழும்போது தான் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். சரியா? அப்போ ஆண்டவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கையில் பொருளாதாரங்கள் நல்ல பணம் இருக்கும். எதனாலும் போய் ஈஸியாக என்ன பண்ணலாங்க, வாங்கலாம், என்ன பண்ணலாம், போய் வாங்கி கொள்ளலாம். ஏன் வாங்கிக்கலாம்னா கர்த்தர் வந்து கொடுப்பார், அவர் நம்புகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பணத்தை கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கணும். கையில் பணம் இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பணத்தை கொடுக்கக்கூடிய தேவன் யார்? அவர் பெரியவர். அவர் என் தேவை என்ன செய்வார், சந்திப்பார். எதையுமே நாங்கள் எங்களை பொறுத்தவரை பாருங்கள், நாங்கள் எதையும் பெருசாக கையில் வச்சுட்டுலாம் பேசுகிறதில்ல. எங்களுக்கு நல்லா தெரியும், கர்த்தர்கிட்ட வந்து சொன்னோம், பேசணும், ஜெபம் பண்ணோன்னா அதுக்கான பதில் என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுக்குறார். அதை விசுவாசிக்கிறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட பாருங்கள், உங்களுடைய பொருளாதாரங்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது. சரி, அதில் வந்து பாருங்கள், நம்ம விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை நல்லா தியானிக்கிறோம், பாருங்கள் விசுவாசிக்கிறோம், ஒரு தரிசனமாலாம் பார்க்குறோம். ஆனாலும் அநேகர் வந்து சபையில் வந்து பாருங்கள், ஏன் வந்து தரித்திரமாக இருக்கிறாங்களுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, ஊழியன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் பாஸ்டர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே ஊழியத்துக்கு போகணும், இங்கே ஊழியத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இவன் வேலையை கூட விட்டுட்டு ஓடுறது இல்லை. கவனிங்க, இதை நல்லா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஊழியன்றது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்யணும். உண்மையா இல்லையா? செய்யணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கணும், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி நம்ம மூலமாக பாருங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். ஆனால் உங்கள் வேலையை கெடுத்துட்டு போய் அப்படி ஒன்றும் ஊழியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அநேகர் வந்து முட்டாள்தனமாக பிரசங்கம் பண்ணி
மக்களை பாருங்கள் கிறுக்கு பயல் ஆக்கிடுறான். என்ன பண்ணுறானே அவனுக்கு புரிய மாட்டேது பாருங்கள். கேட்டால் பாருங்கள், இன்றைக்கி ஒரு சில ஆளும் சொல்கிறது, இன்றைக்கி அந்த வேலையை விட்டுருங்க பிரதர், இன்றைக்கி கத்தர் நாளைக்கு உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த ஆளுங்க பாருங்கள், ஐயா பாஸே சொல்லிட்டாருங்க, அதனால் இன்றைக்கி வேலைக்கு போவானா போ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வேலையை விட்டுட்டு இந்த ஆளோட சுற்றுறான். கடைசி பார்த்திங்கன்னா பொஞ்சாதி பிள்ளைக்கு சாப்பாடு கிடையாது. கேட்டால் ஐயா கூட ஊழியத்துக்கு போனேன், ஐயா அங்கே அந்த ஐயா கொடுப்பாருன்றான். எல்லாத்துக்குமே சில சிஸ்டங்கள் இருக்குங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியத்தை விட முதல்ல மனுஷனுக்கு வேலையை தான் கொடுத்தார். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அநேக மக்கள் முட்டாள்தனமாக அவங்க பிரசங்கம் பண்ணி மக்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போடுறான். அவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எதையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறவர், ஒரு கரெக்டாக போகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர், ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு தேவனவர், கரெக்டாக எதையுமே செய்கிறாரு. அப்போது நம்ம பாருங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, ஜெபம் பண்ணுறோம், நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நல்லா பாருங்கள் பேசுகிறோம், நல்ல ஒரு தரிசனமாலாம் பார்க்குறோம். ஆனால் வேலையே செய்யாமல் இருந்தால் என்ன தான் நடக்கும்? வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், உபாமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. எடுங்களேன், 18வது வசனம், எல்லாரும் உபாமம் எடுங்க. 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் 18வது வசனம் சொல்கிறாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்ல கவனிங்க. அதாவது அவர் சொல்கிறாரு, என் கைபலனும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும். அப்போ என்ன சொல்கிறாங்க, சிலருக்கு வேலையை ரொம்ப பெருசாக பேசிடுவாங்க, வேலைன்னு போகிற ஒரு குரூப் அது வேறு இருக்குது. அப்படியே நீங்கள் போயிடக்கூடாது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்படி போயிடக்கூடாது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான என்ன கொடுக்குறாராம், உனக்கு பலனை கொடுக்குறார். ஐஸ்வர்யத்தை நேராக வானத்திலேருந்து போட்டுறீங்களாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு நல்லா கவனிக்கணும். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலனை கொடுக்குறார். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன்னா என்னன்னா, நல்லா வேலை செய்யணும். வேலை செய்யும் போது தான் அந்த பலன் என்ன செய்யும், வேலையும் செய்யும் இல்லையா. ஐஸ்வர்யத்தை நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு ஆண்டவர் வாழத்தை திறந்து கொடுப்பாருன்னா நடக்காது. சும்மா அதெல்லாம் என்னத்தையாவது யாராவது உளறிட்டு போகிறான் பாருங்கள், அப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தவறு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ஏன் இந்த வேலைக்கெல்லாம் போகிறத பற்றிலாம் அவங்கள அந்த அளவுக்கு ஏன் பண்ண முடியலன்னா, ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, அடுத்து எங்கே போகிறான், பரலோகத்துக்கு போய் சேர போகிறான். இதே பாயிண்ட்டு தான். நீங்கள் எங்கே போனாலும் பிரசங்கத்தை கேட்டால் இதுதான். இதனால் இந்த ஆளுக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது. கேட்டால் ஆண்டவர் இப்போ வந்துடுவார், வந்தோன்னே எல்லோரும் நம்ம பரலோகத்துக்கு போயிடும்ல, அதுக்கு எதுக்கு நமக்கு இந்த வீடு வேணும், எதுக்கு வேலை வேணும், எதுக்கு காசு வேணும்? நான் கேட்குறேன், இன்றைக்கே ரசிக்கப்பட்டு இன்றைக்கே பரலோகத்துக்கு போனேன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்தில் என்ன பண்ணோம், ஒரு 70-80 வருஷம் பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் வாழன்றது கடவுளுடைய சித்தமாக இருக்குது இல்லையா. அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறதான் கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். உனக்கு வேலை செய்கிறதுக்கு பலனை கொடுக்கறது யார் அப்படின்னா, அப்போ வேலையை கொடுக்குறதே அவர் தான். வேலையை கொடுக்குறோம் அவர் தான், அந்த வேலை செய்வதற்கான பலனை கொடுக்குறது அவர் தான். அப்போ அதுக்கான அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த அனுகூலத்தையும் அதற்கான எல்லா விதமான அந்த வாய்ப்புகளையும் ஆண்டவர் தான் கொடுக்குறார் வேலை செய்கிறதுக்கு. அநேகர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை செய்கிறத விட்டுட்டு மற்றெல்லாம் போய் செய்கிறது பாருங்கள். சில ஊழியக்காரங்களை அவங்கள நினைக்கிறதே கிடையாது. அங்கே கவர்மெண்ட்லேயும் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் இங்கே ஞாயிற்றுக்கிழமைக்கு பாஸ் ஆகிற இருப்பாங்க. இவன் என்ன வேலை செய்கிறானே எனக்கே புரிய மாட்டேது பாருங்கள். அதாவது நல்லா கவனிங்களேன், அவர் சொல்கிறாரு, இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழியெல்லாம் எப்படி இருக்காரான், நிலையற்றவனாக இருக்கிறான். சரியா, ஒரு மனுஷன் 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ நீ வேலையை உலக வேலையை ஒழுங்காக பார்த்தீங்கன்னாவே உன் குடும்பம் நல்லா இருந்தாவே உன் குடும்பத்தை பார்த்து ரொம்ப பேர் ரசிக்கப்பட்டுருவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறது, இங்கேயும் போகிறது அங்கேயும் போகிறது, குழப்பிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு எஜமான்ட்ட வேலை செய்கிறான், அவன்கிட்ட உண்மையாக உத்தமாக வேலை செய்யணும் இல்லையா. 8 மணி நேரம்னா அங்கே உண்மையாக உத்தமாக நீங்கள் வேலை செய்யும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே உன்னுடைய எஜமான்ட சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கே உண்மையாக நீ வேலை செய்யாத போது கர்த்தருக்கு நீ எப்படி உண்மையாக வேலை செஞ்சிட போகிற?
இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளில் வந்து நீ உண்மையாக இருக்கணும் தான் கர்த்தருடைய விரும்புகிறார். சரியா? அப்போ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த வேலையை வந்து செய்யணும். அப்போ நாம் செழிப்படைவதற்கு நல்லா கவனிங்க. நீங்கள் கையில் பணம் வரணும், நம்ம நல்ல பொருளாதாரம் இருக்கணும், நம்ம செழிப்பாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அநேக நேரங்களில் குடும்பங்களுங்க வேலைக்கு இவங்க போகாதனால இவங்க பொஞ்சாதியை மதிக்க மாட்டுது. பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா. நிறைய குடும்பங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. என்னென்னா இவருக்கு சம்பாத்தியம் பத்த மாட்டேதுங்க. நான் வந்து ஒரு மாதிரி நினைக்கிறேன். அதாவது வேலைக்கே போகாதால என்ன நீங்கள் சம்பாத்தியம் கொடுத்துட முடியும்? அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்க முடியும்? இப்போ பாருங்கள், அம்மா மாதிரிலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. வேலைக்கு போகாமல் இதெல்லாம் நடக்குன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? அப்போ வந்து பாருங்கள், வேலைக்கு போகணும், முதல்ல நம்முடைய குடும்பத்தினுடைய தேவையை சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை போஷிக்கக்கூடியவர்களாய் உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போஷிக்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது தான் நீங்கள் சொல்கிற இந்த சுவிசேஷத்துக்கே ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா எதுக்குமே போகாமல் ஊழியம் அப்படி போயிடுறது. அதாவது வேற மாதிரி. அப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த வேலை செய்கிற விஷயங்களை வந்து வேலையை வந்து நம்ம கடந்த வாரங்களில் வந்து பார்த்தோம். நாம் செழிப்படைவதற்கு என்ன பண்ணுங்க? வேலையை செய்ய வேண்டும். செழிப்படைவதற்கு ஜெபம் பண்ணணும், விசுவாசிக்கணும், தியானிக்கணும், நல்ல ஒரு தரிசனமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். ஆனால் வேலையை செய்யாமல் இதெல்லாம் வேலை செய்யாமல் நான் வேலை எப்படி செய்யும்? இப்போ விசுவாசிக்கிறேன், எனக்கு பணம் வேணுங்கன்னு சொன்னால் வேலையை போகலன்னா எப்படி சம்பளம் கிடைக்கும்? என்ன அது ஒரு இது இல்லையா? அப்போ வந்து வேலை வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டுருக்கிறேன். வேலைன்றது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியா? அப்போ இந்த வேலையை பற்றி சில காரியங்கள் நம்ம சொல்கிறோம். செழிப்படைவதற்கு கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரங்களே ஒரு பெரிய செழிப்பையும் வாழ்வையும் பெருக்கத்தையும் அடைவதற்கு என்னது நாம் வேலை செய்ய வேண்டும். அப்போ இதை பற்றி முதல் காரியமாக ஒன்று பார்த்தோம். தேவனே வேலை செய்தார் என்று பார்த்தோம். ஆண்டவரே சர்வலோகத்தின் தேவன் என்ன பண்ணாருங்க? வேலை செய்தார். எனவே நாமும் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். எடுங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. நல்லா கவனிங்க. இவ்விதமாய் தேவன் என்ன பண்ணாரா? வேலை செஞ்சார். என்ன வேலை செஞ்சார்? வானத்தை பூமி எல்லாவற்றையும் வேலை செய்து முடித்தார் என்று பார்க்குறோம். அப்போ வேலை செய்கிறது வந்து என்னென்னா ஆண்டவரே வேலை செஞ்சார். அதனால நம்ம நம்ம எல்லாரும் என்ன செய்யணுங்க? வேலையை செய்யணும். அப்போ வேலை செய்கிறது வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா தேவனை வேலை செய்தார். அதை நாம் என்ன பண்ணுறோம்? வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அவர் வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த உலகத்தை வந்து என்ன பண்ணுறாரு? வெளிச்சம் உண்டாக்கணுன்றார். வெளிச்சம் உண்டாது. வானம் உண்டானா வானம் உண்டாது. பூமினா பூமி உண்டாகுது. இப்பெல்லாம் அவர் வார்த்தையினால் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கைகளினாலேயும் வேலை செய்தார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாருங்கள், இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம். என்னென்னா வேலை தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய பரிபூரணத்தையும் வெளிப்படுத்துகிறது. வேலை செய்யும்போது நம்ம பாருங்கள், வேலை செய்யும்போது என்னென்ன நடக்குதா? தேவனுடைய அந்த குணாதிசயத்தை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்ற நம்ம வேலை செய்கிற மூலமாக விளங்கின்றாங்க. நம்ம வேலை செய்கிற விதத்தை பார்க்கும்போதே நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் எப்படி அப்படின்றத வந்து மற்ற மக்களுக்கே தெரியும். பாருங்கள், அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய மகிமையையும் அவர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்பதை இந்த உலக மக்கள் என்ன பண்ணுவாங்களா? நம்ம மூலமாக கண்டுகொள்வார்களாம். நம்ம செய்கிற வேலையில் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன ஆயிருன்னா, இவங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ ஒரு பெரியவர் அப்படின்னு பாருங்கள். சிலரெல்லாம் பாருங்கள், மைமைன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் மைமையாக வாழ்கிறதில்லை. இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வேலை செய்கிற வேலையை பார்த்தாவே ஆண்டவருடைய நாம என்ன செய்யும்? மைமைப்படும் என்பதை பார்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகிமையை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கமானவர், நல்ல அவருடைய பண்புகள் எப்படிப்பட்டது, அவர் எவ்வளோ ஒழுக்கமான ஒரு தெய்வம், அவர் எதையுமே எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறாரு. சிலரெல்லாம் பாருங்கள், வேலைன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த வேலை டைமில் போகிறதே கிடையாது. ரொம்ப பேருக்கு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 9 மணினா 9 மணி, இப்போ ஒரு 8 மணி பாருங்கள், அவங்க ஒரு டைம் வச்சுருக்காங்க. டைமில் அந்த டைமை போயவே அவங்க இது பண்ணுறதில்ல. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வேலையில் வந்து உண்மையாக இருக்க கற்றுக்கணும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்களேன், அவருடைய பண்புகளையும் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளணுங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா கரெக்டான டைமுக்கு போகணும், கரெக்டாக அந்த வேலையை செய்யணும். அப்போ அப்படி பண்ணும்போதே அந்த ஆளுகளுக்கு என்ன வேலை கொடுத்தாலுக்கு என்ன தெரியும்னா, இவங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம்.
அப்போ இவங்களே இவ்வளவு நல்லா இருக்கிறாங்கன்னா அப்போ இவங்க போகிற அந்த சபைக்கு போகிறாங்களே அங்கே அவங்க எப்படி இருக்கும், நல்லா இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. அப்போ நம்முடைய தேவன் நாம் வேலை செய்வது நிமித்தம் நம்முடைய தேவனுடைய பண்புகளை நாம் என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலை செய்யும்போது என்னது, அவருடைய பரிபூர்ண தன்மையை காண முடிகிறது. நம்ம வேலை செய்யும் போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சொல்கிறாரு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். நீங்கள் நல்லா வேலை செஞ்சு பாருங்கள், கையில் தானாகவே பணம் வரும். வருமா வராதா? வேலை செய்யும்போது நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும், வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சால் கண்டிப்பாக பணம் வரும். எதனாலும் நீங்கள் விரும்புகிறத என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ள முடியும். சரியா? பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ வேலை செய்யும்போது அவருடைய அந்த மகிமையும் பண்புகளையும் அங்கே என்னது, அவருடைய பரிபூர்ணத்தன்மையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க முடியுது. இந்த ரெண்டாவது விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அதை நம்ம அதை குறித்து கொஞ்சம் போகலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 2-3 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 2:3. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டார் போல, அதனால தான் சும்மா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சோர்வெல்லாம் கலைச்சி போகிறக்காண்டி அப்படியே உட்காண்டாருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. என்னன்னா உண்மை என்னென்னா, அவர் எல்லாத்தையும் 6 நாள் செய்து முடித்துட்டு அந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அங்கே அவர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், ரசித்தாராம். உண்மைதான், ரசிக்கிறார், அனுபவிக்கிறார். நான் இந்த இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலை செய்யும் போது நம்ம செஞ்ச வேலையவே கொஞ்சம் ரசித்து பார்க்கணும். ஒரு வேளை நீங்கள் டெய்லராக இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கும் போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக தைச்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம வேலையை ரொம்ப நல்லா இருக்குது. 4 பேர் உங்களை என்ன பண்ணுறான், ஒரு பரவாயில்லைங்க, நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தேன், ரொம்ப நல்லா அருமையாக தைச்சிருக்கீங்க, பொருளையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னா நல்லா கவனிங்களேன், அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குது நீங்கள் கவனிச்சிங்களா? ஒரு டெய்லரிங் பண்ணக்கூடிய ஒரு டெய்லரு அந்த துணியை தைக்கிறாரு, தைக்கும்போது அவருக்கே ஒரு திருப்தி உண்டாகுது, அவரே பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குன்னு அவருக்கே தெரியுது. அதை வாங்கி அந்த தச்சு கொடுக்குற அந்த ஆள் போட்டாளுக்கு எப்படி இருக்கும், அதை விட சந்தோஷமாயிரும். அவர் சொல்லுவார், நீங்கள் தைச்சது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, இதை போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு வேலை செய்யும்போது அங்கே அந்த தச்ச ஒரு தையல்காரருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டாது இல்லையா? அப்போ வேலை செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலையின் மூலமாக தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய பரிமூலத்தையும் நாம் என்ன செய்கிறோம், அந்த வேலை செய்கிற விதம் வெளிப்படுத்துகிறது. அவருடைய வேலையே அப்படி தான் இருக்குது இல்லையா? நீங்கள் அவருடைய வேலையை பார்க்கும்போது பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, இவ்விதமாய் வானமும் பூமியும் அவையின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அவரே என்ன பண்ணாரா, இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியையும் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய திருப்தி, சந்தோஷம். அதனால ஒன்றொன்னா உருவாக்கும் போதும் சொல்கிறாரு, நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார்னு சொல்லிட்டு வரிசையாக வராரு. ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வேலையை அவரே ரசிக்கிறாரு. அவருக்கு 7ஆம் நாள் அன்னைக்கு அவருக்கே ஒரு பெரிய சந்தோஷம், இவ்வளவு நல்லா உருவாக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நாம் வேலை செய்யும் போது அந்த வேலையில் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக அங்கே அவருடைய மகிமையையும் அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய பரிபூரணத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடந்த வாரம் அதை நம்ம பார்த்தோம். ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தால இன்றைக்கி திரும்ப 6வது பாயிண்டில் நம்ம தொடர போகிறோம். அதில் பார்க்கும்போது நான் போன வாரம் சொன்னேன், அந்த சகையு அவனுடைய வேலையை பேதுரு இருக்கானே வர்றான், ஒன்றும் இல்லாமல் வர்றான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவனை ஆசீர்வதிச்சு பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சந்திக்கிறான். வெறும் போட், வெறும் படகு, வெறும் வெற்று வலை, ஒரு வெறுமையான மனுஷனாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட வர்றான். வந்தோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, 2 படகு அமலத்து போய் வலையை போட்டான். 2 படகு அமலத்தக்கதாக அவனுக்கு என்ன கிடைச்சிங்க, மீன்கள் கிடைத்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் வேலை செய்கிற விதம் வேற, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்கிற வேலை செய்கிற விதம் வேற. ஏன்னா முன்னால் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு நிறைவு கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வர்றதெல்லாம் வரும், அப்படியே போகிறதெல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வேலை செஞ்சால் அந்த வேலையை 2 மடங்கு 2 படகு அமலத்தக்கதாக மீன்கள் அவனுக்கு என்ன செஞ்சீங்க, கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா? ஏன், ஆண்டவர் உள்ளே வந்துட்டார். அப்போ வெறுமையான ஒரு வெறும் படகு, வெறும் வலை, வெறும் மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை அவன் செய்த வேலையை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையை விட
ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வேலையை தேவன் என்ன பண்ணுறார்? ஆசீர்வதிக்கிறார். அதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் வேலையில் எத்தனையோ திருட்டுத்தனம்லாம் நடக்குது, கோல்மாலாம் நடக்குது. இதை பற்றி பார்த்தோம், சகேயுவை பற்றி பார்த்தோம். ஏகப்பட்ட லஞ்சம், பயங்கரமான ஒரு லஞ்ச பேரொழியாக இருந்த யார்? சகேயு ஆண்டவராக இயேசுட்டு வந்த உடனே அவன் சொல்கிறான், என்னது, ஒருவன்ட்ட நான் ஒன்று வாங்கியிருந்தா நாளத்தினே திரும்ப கொடுத்துறேன்றான். அது மட்டும் இல்லாமல் பாதி என்ன பண்ணுறேன், என் ஆசையை பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன்றான். ஏன் கொடுக்குறேன்னு சொல்கிறான்? ஆண்டவர் வந்த உடனே அவனுக்கு தெரியுது, அநியாயமாக சம்பாதிக்க வேண்டாம், குறுக்கு வழியில் முன்னேற வேண்டாம், அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை மாற்றிட்டாருன்னா கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் என் மேலே இருக்குன்னா யாரையும் ஏமாற்றி வாழன்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. அப்போ அந்த சகையுடைய வாழ்க்கையவே கர்த்தர் மாற்றிட்டார். வந்த உடனே அவனே மாறுறான், சொல்கிறான், ஒரு ஆள்கிட்ட ₹1 வாங்கினா 4,000 கொடுத்துறேன்றான், 1000 வாங்கினா 4,000 கொடுக்குறேன்றான், பாதி ஏழைகள் கொடுக்குறேன்றான். ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தெரியுது, இது நாள் வரைக்கும் வேலையில் தான் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் நடந்துச்சு. ஏன் ஆண்டவர் இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய குறுக்கு வழியும் தேவையில்லை. ஆண்டவர் மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தார்னா போதும், அவர் எப்படினாலும் என்னை என்ன பண்ணிடுவார்? ஆசீர்வதித்து விடுவார். அப்போ சிலர்லாம் பாருங்க, இந்த ஆளுகள் அந்த வேலையை கும்பிட்றான் பார்த்தீங்களா, குரூப்பு வேலையெல்லாம் ஒரு கும்பிடு போட்டுக்குவான். காலையில் கடை திறந்தோன்னு ஒரு கும்பிடு போடுவான், பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு சுற்றுவான். இதெல்லாம் இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துற விஷயம். சும்மா பாருங்கள் என்ன மாதிரி பண்ணுறது. சிலர்லாம் பாருங்கள், நம்ம எங்கேயா போனோன்னா தான் காசு வாங்கும்போது இப்படி பிடிச்சிட்டு வாங்க வேண்டாம். நான் பார்த்துருக்கேன், பெரிய கடையாக இருக்கும், பெரிய ஆள்களாக இருப்பாங்க, வாங்கும்போதே அப்படின்வான். இவன் ஏமாத்துக்காரன், திருட்டு பையன் எனக்கு தெரியும். ஏன்னா இவன் உண்மையாக இருக்க மாட்டான். ஏன்னா உண்மையாக இருக்கிற ஆள் ஒன்று யார்கிட்டையும் நாடகம் போடணும் அவசியம் இல்லையே. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையாக இருக்க ஆள் எதுக்கு இப்படிலாம் நாடகம் போனோம்? ஐயா நான் சாமானை கொடுத்துட்டேன், காசை கொடு, வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுல. அப்போ என்னன்னா பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், வேலையில் நம்ம யாரையும் ஏமாற்றி வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. காரணம் ஏன்னா நம்முடைய வேலையை பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கிறது யாருங்க? அவர் தேவனுடைய அந்த வேலையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த தேவனுடைய நம்ம செய்கிற வேலையை பார்க்கும்போதே அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பரிபூரணத்தையும் எல்லாவற்றையுமே என்ன பண்ணது வெளிப்படுத்துது. ஏன்னா அவர் அப்படி தான் அவருடைய வேலையை செய்து முடித்தார் ஆண்டவர். அப்போ நம்முடைய வேலை அப்படி தான் செய்யப்பட வேணும் என்பதை பார்க்குறோம். இன்றைக்கி இன்னும் சில காரியங்களுக்கு நம்ம போகிறோம். எடுங்க, ஒரு வேலையை நாம் பார்க்கும்போது அதை செய்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஒரு வேலையை செய்யும் போது ஒரு வேலையை செய்கிறீங்க. வேலைன்னா இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல ஒரு சமையல் செய்கிறீங்க, கேட்பாங்க யார் சமைச்சது கேட்பாங்க, பார்த்துறீங்களா? டேஸ்ட்டு சில நேரங்களில் மாறும். வீட்டிலே பார்த்தீங்கன்னா யாராவது சமைக்கிறாங்கன்னா சமைக்கும் போது யார் சமைச்சுன்றது ஒரு ரெகுலராக சாப்பிட்ற ஆள் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? ஏன்னா அந்த சமையலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த வேலையை பார்க்கும் போதே என்ன நடக்குதுன்னா, இந்த வேலை செய்தவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினார் இல்லையா? அதை பார்க்கும்போது நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை அவர் செய்த அந்த வேலையை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, அவர் எவ்வளோ பெரிய தேவன். யாராவது இப்படி பண்ண முடியுமா? இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியை அவர் சொல்கிறார், ஒரு போர்வையை மாதிரி நான் விரிச்சு விட்டேன்றாரு. ஒரே ஆளா வானத்தை இந்த பூமியை அப்படி உண்டாக்குனாராம். இல்லை, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது, அவ்வளோத்தையும் அற்புதமாக உண்டாக்கி இருக்கிறாரு. எப்படிங்க? அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருந்தால் இதான் இவ்வளோ அழகாக சிருஷ்டிக்க முடியும்? எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு பாருங்க. 6 நாளில் எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ அந்த வேலையை பார்க்கும்போதே அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வேலையை பார்க்கும்போது அதை செய்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க முடியும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி பெரிய பெரிய கட்டடங்களை பார்க்குறோம், பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்கள் பார்க்கும்போதே சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை யார் கட்டினானே என்ன பண்ணுறாங்க, சில இடங்களில் எழுதிலாம் போட்டுறாங்க, இது யார் இது அப்படின்லாம் போடுறாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நம்ம ஊரில் பாருங்கள், நல்ல கார்லாம் இப்போ வந்திருக்கு, எல்லாம் நிறையா ஒரு கார் ஒரு விதமாக ஒரு நாட்டுக்காரன் போடும்போது அதில் போட்டிருக்கான், இது யாருடைய தயாரிப்புனே போடுறான், இது எந்த நாட்டுடையது அப்படின்னா போடுறான். டிவியை எடுத்துக்கங்க, டிவியிலே போடுறான், என்னென்ன டிவி இது யார் உருவாக்குனது அப்படின்னு போடுறான். சரி, அதை விடுங்க, செருப்பு எடுத்துங்க, செருப்பே நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனி தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேலையை பார்க்கும்போதே இந்த கம்பெனியில் போய் ஒரு பொருளை வாங்கலான்னு ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுது இல்லையா? ஏன்னா இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வேலை அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. நம்ம ஊரில் சைனா பீஸுன்னு சொன்னால் அது எவனும் மதிக்கிறதே இல்லை. ஏன்னா அது பூரா
2 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கு இருக்கும், டப்புன்னு போயிடும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நல்லா அருமையாக பாருங்கள், நல்ல கம்பெனியில் செய்யப்பட்ட அந்த பொருட்களை வந்து வாங்குறாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு கம்பெனியோ ஒரு பெரிய கட்டடத்தை பார்க்கும்போதோ ஒரு காரை பார்க்கும்போதோ ஃபோன் எடுத்துங்க, அதை விடுவோம். ஃபோனை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி விதவிதமான ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்தால் பிறந்து ஒரு 6 மாதமான குழந்தை வந்து பாருங்கள் இந்த செல்லோடு நிற்கிது. பார்த்துறீங்களா நீங்கள்? அதுக்கு செல்லு கொடுத்தீங்கன்னா கம்முன்னு உட்காந்துருக்கு, இல்லைன்னா அழுக ஆரம்பிக்குது. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுப்போ. இப்போ வாங்கும்போது மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, விதவிதமான கம்பெனி ஃபோன் வந்துட்டு இருக்கு, வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சில ஃபோன்லாம் பாருங்கள், அன்றைக்கி ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஃபோன் வாங்கின சொன்னார். அவர் சொல்கிறாரு, இந்த ஃபோனுடைய விலை வந்து 1,75,000 1.25 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வாங்குறாங்க. ஏங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா பத்தாதானா? அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லைங்க எங்களுக்கு இந்த ஃபோன் தான் வாங்குவோம், ஏன்னா இது வந்து அதில் என்னென்னமோ இருக்குது, அது இருக்குன்றாரு. என்ன சொல்கிறீங்க? ஏன் அதுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் ஏதோ சில காரியங்கள் அதில் இருக்கிறனால அதை வந்து வாங்குறாங்க. அந்த கம்பெனி அவ்வளோ நம்புகிறாங்க. ஏன்னா அதில் பார்க்குறோம், அந்த காரையும் அந்த வீடையும் அந்த டிவியையும் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேலை அந்த அந்த கம்பெனியை வந்து நம்புகிறாங்க. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, ஏன் நம்புகிறாங்கன்னா அந்த அளவுக்கு அது உண்மையாக செய்யப்படுது. நான் சொல்கிறேன், ஒரு பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை பார்க்கும்போது இவ்வளோ காரியங்களை அற்புதமாக உருவாக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட உருவாக்கின அந்த தேவன் அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போதே அவர் எவ்வளவு நல்ல தேவன், அவருடைய திறமை எவ்வளவு பெருசு, அவர் எவ்வளோ பெரிய வல்லவர், அவர் எவ்வளோ நல்லவரெல்லாம் காமிக்குது அந்த வேலையே. நம்ம இந்த கம்பெனி இந்த இதெல்லாம் பொருட்கள்லாம் பார்க்கும்போதே பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, இந்த கம்பெனியை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அந்த இதை வாங்குகிறோம். நான் சொல்கிறேன், நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் மக்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கணும்னா, இவர்கிட்ட வேலையை கொடுத்தா நம்பி செய்வாருங்க, நம்பி செய்வார்னா அந்த வேலையை திறமையாக செய்வார். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன கேட்குறேன்னு அது மாதிரி செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் மக்கள்லாம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கடை வச்சுருங்க, நீங்கள் வந்து ஏதோ சில பொருட்கள் வைக்கிறீங்கன்னா மக்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் செய்யும் போது என்ன ஆயிடுது, மக்கள் என்ன பண்ணுறாங்க, கூட்டம் நிறையா வருது. நம்ம ஊரில் நிறையா பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பெட்ரோல் பங்கில் மட்டும் வாரத்துக்கு வந்து 4 லாரி வந்து இறங்குதான். அதுக்கு என்னையான்னு கேட்டேன். அங்கே சொல்கிறாங்க அங்கே போனீங்கன்னா பெட்ரோல் போட்டிங்கன்னா என்னது கொஞ்சம் கூட பெட்ரோல் குறையாது. ஆனால் சில பெட்ரோல் பேங்க் போனீங்கன்னா 100 ml காணாமல் போயிடும். அந்த பேங்க்கில் வந்து என்ன ஆகுதுங்க, ஒரு உண்மை இருக்கிறத பார்க்குறோம். ஏன் உண்மை இருக்கிறத பார்க்குறோம்? அங்கே போனால் குறையாது. இதே ஊரில் அவங்க வாரத்துக்கு 4 லாரி விற்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரியை வந்து ஒரு மாதத்துக்கு விற்கிற பங்கும் கூட இருக்குது. அப்போ அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, அந்த வேலையில் வந்து அவங்களுடைய காரியங்கள் என்ன இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க. நம்முடைய ஆண்டவர் கூட எப்படி இருக்காருன்னா, நம்ம செய்கிற வேலையில் வந்து உண்மையை காமிக்கன்னு சொல்லி விரும்புகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனுங்க, உண்மை உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், நியாயம் உள்ள தேவன். அது மட்டும் இல்லாமல் அவர் வேலையே ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவர். பாருங்கள் இதை பற்றி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வேலையை பார்க்கும்போது அங்கே ஒரு திறமையை பார்க்குறோம். அதாவது எப்படி திறமைனா, அவருடைய அந்த தாளந்துகளை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய அந்த தாளந்துகளையும் அவருடைய திறமையையும் அவர் அந்த வேலையின் மூலமாக என்ன செய்கிறோம், ஆண்டோடைய அவர் வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூட இன்றைக்கி வேலை செய்யும்போது நம்முடைய திறமைகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகளையும் நமக்கு அவர் கொடுத்துருக்கிற எல்லா விதமான அந்த ஆற்றல்களையும் நம்முடைய வேலைகளை காமிக்கணும். அதை இல்லைங்க, இன்றைக்கி இவ்வளோ வேலை பார்த்தா போதும், இது போதும், இந்த ஆள் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால், நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா சில நேரங்களில் பாருங்கள், இந்த கொத்தனார்களை வேலைக்கு கூப்பிடுவேன். சர்ச்சு கட்டியிருக்கிறோம், வீடு கட்டியிருக்கிறோம், எல்லாம் பண்ணும்போது சில வீடு கட்டும் போது என்னென்னா, இந்த வீடை வந்து பூசுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் இருக்குது, அதெல்லாம் எல்லாம் கம்பியெலாம் இருக்கும். சில கொத்தனார் பாருங்கள் என்ன பண்ணிடுவான்னா, பூசிட்டு என்ன பண்ணுவான்னா அதை வந்து துடைக்காம விட்டுட்டு போயிடுவான். துடைக்காம விட்டுட்டு போயிட்டானா அது என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? உடனே துடைச்சா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதை துடைக்காம விட்டுட்டு போயிட்டான்னா அதை குத்தி எடுக்கணும். ஒரு பெரிய அது என்னது இதெல்லாம் கொண்டு வந்து கடைசி அவன் சொல்லுவான், சார் ஒன்று விட்டுருங்க சார், அது பெயிண்டர் பார்த்துக்குவார் சார் அப்படின்வான். பெயிண்டரை கூப்பிட்டு கேட்டோன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இதுக்கு தனியாக 2 ஆள் கொடுங்க, அப்போ தான் அதெல்லாம் சுரண்டி எடுக்கலாம். அது சிம்பிள் வேலை, ஒரு 10 நிமிஷம் வேலையை தொடச்சி முடிச்சிடலாம். ஆனால் இது செய்ய மாட்டாங்க. ஒரு வேலையை வந்து செய்யும்போது அதை ஒரு 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 ஒழுங்காக செய்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், அப்படி ஒழுங்காக செய்யும் போது என்ன நடக்குன்னா, அங்கே ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யுதுங்க, மைமைப்படுது. குறிப்பாக ஒரு பகுதிக்கு போவோம் நம்ம எல்லாரும். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எடுப்போம். 14ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் எடுத்துக்குவோம்.
அன்றைக்கு பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். நல்லா இது உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா? அதாவது ஒரு பெரிய ஒரு முதலாளி அவன் என்ன பண்ணுறான், ஒரு 3 பேர் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த வேலைக்காரர்கள். அவங்கள கூப்பிட்டு அவன் சொல்கிறான், அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். நல்லா கவனிங்க, திறமை. வேலை செய்யும்போது நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம படிக்கலை, நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய விஷயமே இல்லை. நல்லா கவனிங்க, நமக்கு கடவுள் கொடுத்த அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு சின்ன வேலையவே நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து என்ன ஆகும், ஆண்டவருடைய அந்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த திறமை வந்து வெளிப்படும். சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு படிப்பறிவு இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியுமாங்க அப்படின்வாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் உண்மையாக நல்ல திறமையாக செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்து வந்து வெளிப்படும். சரியா? பாருங்கள், அங்கே வந்து அவன் கொடுக்கும்போதே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3 பேருக்கும் ஒரே சமமாக கொடுக்கல. ஏன் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல இந்த 3 பேரையும் அவன் கவனிச்சிருக்கான். அந்த முதலாளி என்ன கவனிச்சிருக்கான், ஒருத்தனுக்கு வந்து 5 தாளந்து கொடுத்தோம்னா 5 தாளந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவன் திறமசாலி. இன்னொருத்தனுக்கு எத்தனை, 2னா அவனுக்கு 2 வந்து அவனால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். இன்னொரு ஆளுக்கு 1 கொடுத்துருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியும், இந்த 1 கொடுத்தா போதும், இதை விட அவன் கொண்டு வந்துடுவானான்னு தெரிலன்ற மாதிரி ஒரு கொடுக்குறான். ஆனால் கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், நான் வெளியில் போகிறேன், வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே பிரயாணப்பட்டு போயிட்டான். உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்றத நீங்கள் கவனிங்க. வேலை செய்கிற விதத்தை பாருங்களேன். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். நல்லா கவனிங்க, 5 தாளந்தை வாங்கினவன் போய் என்ன பண்ணுறான், வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கங்கே கடை வச்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த ஆட்களை கொண்டு வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட ஒரு பொருளை விற்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த வியாபாரத்தை செய்கிறத வந்து அவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருக்குது. அது ரொம்ப திறமையாகவும் செய்யணும், திறமையாக கையாளணும். படித்தா மட்டும் இல்லை, அவருடைய அந்த பாருங்கள், கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தையும் அந்த திறமையையும் அந்த உண்மையையும் எல்லாம் வந்து அதில் பயன்படுத்த வேண்டியிருக்குது. அப்போ ஒரு நம்ம வியாபாரம் பண்ணிட்டாங்கன்றோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சிலர்லாம் பாருங்கள், கடையில் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கிறாலாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எந்த வேலை வேணாலும் தைரியமாக செய்யக்கூடிய அந்த தைரியத்தை வர வைத்து கொண்டு வேலை செய்யணும். கூட்டுற வேலையாக இருந்தால் கூட செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மனுஷனால தான் கடவுள் உயர்த்த முடியும். நான் கூட்டியிருக்கேங்க, படித்தோன்னே எங்கள் அப்பா சும்மா விட மாட்டார், வீட்டில் வேலை செய்ய மாட்டாமல் எங்கேயா அனுப்பிச்சி விட்ருவார், போய் வேலை செய்யணும். ஒரு கடையில் விட்டார் பாருங்க, விட்டால் இருந்தாலும் முதல் நாள் அன்றைக்கி விளக்கமாற மனுஷன் கொடுக்குறான். என்ன பண்ணுறது, கூட்டுன்றான் ரோட்டில். அங்கே பாருங்கள், அது வந்து மதுரையில் அந்த யானைக்கல் ஒரு ஏரியா, ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல போவாங்க. அந்த கடை அங்கே தான் முக்கியமாக இருக்குது. நான் இப்போ கூட காரில் போகும்போது பார்ப்பேன், அந்த கடையை பார்த்துட்டே போவேன். ஐயோ, இந்த டெய்லி கூட்டுற வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் கூட்டும் போது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்களேன்னு ஒரு மாதிரி கேவலமாக தெரிஞ்சு பாருங்கள். அடுத்து ஒரு 2-3 நாள் ஆச்சு, நானே போகிறேன்னா நேராக போய் விளக்கமாற எடுத்து கூட்டிகிட்டு தான் உள்ளே போயிடுவேன். நீங்கள் நினைக்கலாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு நீங்கள் வராமல் இந்த ஊழியம் மாதிரி விஷயங்களை உண்மையாக செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, வேலை வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை இப்போ வந்து ஆண்டோடைய பார்வையில், ஏன்னா சின்ன வேலை நம்ம நினைக்கிறோம், கேவலமான வேலை நம்ம நினைக்கிறோங்க. ஆனால் அந்த வேலையை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா? சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி எங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல. உனக்கு என்றைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீ சின்ன வேலையை போய் தைரியமாக செய்யலைன்னா உன்னை நம்பி கடவுள் ஒரு நாள் பெரிய வேலை கொடுக்கவே மாட்டார். நான் எனக்கு தெரியுங்க, அது செய்யணும். அப்போ வேலையை வந்து செய்யணும். இங்கே சொல்கிறாரு, 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை என்ன பண்ணா சம்பாதிச்ச. வேலை செய்யும் போதுங்க நீங்கள் லாபம் வருதான்னு பார்க்கணும். எந்த விஷயத்தையும் லாபம் வருதான்னு என்ன செய்யணும், நம்ம ஊரில் சொல்கிறான், ஆற்றுல போட்டால் கூட எப்படி போடணுமா, அளந்து போடணும். போடும்போது ரிசல்ட் வருதான்னு பார்க்கணுங்க. நீங்கள் ஒன்றுமே ரிசல்ட் வராமல் அந்த வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? வேலை செய்யும்போது லாபம் வருதான்னு பாருங்கள், சம்பாத்தியம் வருதான்னு பாருங்கள். அவர் வேறு 5 தாளந்தை என்ன பண்ண அவைகளை வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை என்ன பண்ணா சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். நல்ல கவனிய, 1 தாளந்தை வாங்கினவனும் போய் என்னது நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை என்ன பண்ணானா புதைத்து வைத்தான். இன்னொரு சில சீசனில் போட்டிருக்கு, அவன் மனைவியோடைய சேலையை கிழிச்சு உள்ள கட்டி உள்ள போச்சு வச்சிட்டானா. எப்படி பாருங்க, ஏன்னா அவனுக்கு இந்த வேலை செஞ்சால் ஒரு பெருக்க வரும்னு நம்பிக்கையே கிடையாது. நம்ம பெந்தகோஸ்தே ஊழியக்காரன மாதிரி வேலை செய்யணும். நான் சொல்கிறேன், வேறு 5 தாளந்தை என்ன செய்யணுங்க
சம்பாதிக்கணும் சொல்லுங்க. வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கணுங்க. அப்போ ஒரு தொழிலை பண்ணுறோம், ஒரு வேலையை செய்கிறோன்னா அதன் மூலமாக ஒரு பெரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த இதில் பார்க்கும்போது எப்படி பாருங்க, ஒரு வேலையை பார்க்கும்போது அதை செய்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அப்படி காண முடியும். இந்த ஆள் நல்லா சுறுசுறுப்பானாலா இல்லை சோம்பேறியான்னு பார்க்க முடியுதா இல்லையா? முடியும். ஏன் முடியும்னா அந்த வேலையை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த ஆள் இவ்வளோ நேரத்தில் என்ன பண்ணுறான், எவ்வளவு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னான்னு தெரியல, ஒரு பையன் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கான். அவனுக்கு வருஷத்துக்கு 68 லட்ச ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி வர்றான். 68 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா அவன் மூலமாக அந்த கம்பெனிக்கு எத்தனை கோடி லாபம் வரும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அவ்வளோ திறமைசாலியாக இருக்கான். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே நல்ல கவனிங்க, நம்முடைய வேலையை கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியா? பாருங்க சொல்கிறாரு, எடுங்க அங்கே இன்னும் கூட கொஞ்சம் போகலாம். அப்போ ஒரு தாளந்தை வாங்கினவனை போய் நிலத்தை தோண்டி போஸ்ட்டான். வெகு காலம் சென்ற பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்ப அவர் இடத்துல கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு ஆண்டவனே 5 தாளந்தை அவனிடத்தில் 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். நல்ல கவனிங்களேன், வேலையில் எவ்வளோ ஒரு முக்கியம் பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய். கொஞ்சத்தில் உண்மையாக 5 தாளந்துன்றது கொஞ்சம் தான், இதில் உண்மையாக இருந்தேன். அவன் சொல்கிறான், உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. எப்படி பாருங்க, வேலையை உண்மையை செஞ்சீங்கன்னா அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியுமா பாருங்க. பிரவேசிக்க முடியும்னா லாபம் 5 தாளந்து கிடச்சிருச்சு, இந்தப்பா ஒரு தாளந்து வச்சுக்கோ அப்படின்னா நான் நினைக்கிறேன். இப்போ அப்படி வச்சுக்கோங்க, இப்போ ஒரு தாளந்து 2 நாள் தானே உங்களுக்கு புரியல, 5 லட்சத்துக்கு 10 லட்சம் கிடச்சிருச்சு. இப்போ அவர் உடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, 5 லட்சத்துக்கு கூட இன்னொரு எத்தனை கொடுக்குறாரு, இன்னும் சேர்த்து இன்னொரு 5 லட்சமும் கூட கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும், என்ன சந்தோஷங்க, சந்தோஷம் இருக்கும் இல்லையா? பாருங்கள் அடுத்து சொல்கிறாரு, அப்பொழுது பாருங்கள் அவன் சொல்கிறான், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது வாசிட்டோம். 2 தாளந்தை வாங்கினவனும் ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உண்மையை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றான். ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் வேண்டாம். என்ன பயன்னா, ஒருவேளை இந்த 5 தாளந்து போச்சுன்னா சோம்பேறியப்படுத்திருந்தால் போக தான் செய்யும். இப்போ ஒரு இடத்த விற்கிறாங்க, சிலரெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு இடத்த விற்பாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒன்று செய்வாங்க, செஞ்சுட்டு பாருங்கள் யாருமே வேலைக்கே போகிறதில்ல, பஞ்சாயத்து புருஷன் எவனும் வேலைக்கு போக மாட்டான். அந்த பணத்தை காலி பண்ணுற வரைக்கும் வேலைக்கு போகிறதில்ல. இவன்கிட்ட போய் கொடுத்தா எல்லாமே கழியாமல் இல்லையா ஆயிருங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்தா அந்த 1000 ரூபாயை 10,000 ரூபா ஆக்குற அளவுக்கு நீங்கள் மாறணும். அதுதான் வேலை. நீங்கள் போயிட்டு படுத்து தூங்கிட்டு அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதை கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே வானத்தின் மதகளை திறந்து இடங்களா போக மட்டும் என்ன செய்யும் ஆசீர்வதின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதிலே வராதுங்க. ஏன் வராதுன்னா, நீ ஏன் வேலைக்கு போகலன்னு கேட்பாரா இல்லையா? கேட்பார். அப்போ வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது தான் நீங்கள் உங்களுக்கு தெரியுமானு தெரில, இந்த இடத்த வாங்கினப்ப நீங்கள் இன்றைக்கி எல்லாம் ஏசிலெலாம் உட்காந்துருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 லாரி உடகல் அரளக்கல்ல இங்கே போட்டோம். அப்போது ஒரு சின்ன ஷெட்டு, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது. ஒரு மழை காலத்தில் பயங்கரமான மழை காலம். ஒரு சகோதரன் ஒருத்தர் பாருங்கள் அந்த நாட்களில் வந்துட்டு இருந்தார். நானும் அவரும் சேர்ந்து பாருங்கள் அந்த ஒரு லோடையும் இந்த தோல்லை சுமந்தங்க. இந்த இந்த ஒரு சோல்டரே எனக்கு அப்படியே ஒரு நாள் ஒரு வாரம் எனக்கு எந்திரிக்க முடியல. அந்த மாதிரி அவ்வளவு ஊழியன்னா நான் பிரசங்கம் பண்ணிடுவேன், பாட்டு பாடிடுவேன் மட்டும் கிடையாது. அந்த ஒரு லோடு கல்லையும் இந்த தோலில் சுமந்து அங்கே கிடக்குது, அங்கே வெளியில் கொட்டிட்டான். இங்கே கொண்டு எடுத்து சாரி இங்கே கொட்டிட்டான், இந்த மூலையில். இங்கேருந்து அங்கே கொண்டு போனோம். காலையில் ஆரம்பிச்சது பாருங்கள், சாயங்காலம் வரைக்கும் தூக்கி வரிசை அடிக்கிட்டே இருந்தோம். மழை வேறு இதில் வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஊழியம் சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய அர்ப்பணிப்பு, பெரிய வேலைகள். இன்றைக்கி என்னென்னமோ நடக்குது நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர் எல்லாம் வச்சுருக்காரு நினைக்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், பயங்கரமான கஷ்டங்கள்.
இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு அங்கே என்ன வேலை கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சாப்பாடு இருக்குன்னா வீட்டில் போனால் அங்கே ரேஷனரி சாப்பாடு தான் இருக்கும். எப்படிலாம் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நாங்கள். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் அவ்வளவு யோக்கியமான தேவன். யாரையும் நம்பி வாழணும் அவசியம் கிடையாது. ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பெறணுங்க. அப்போ எப்படி பெறணும்னா கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். பாருங்கள், இதை பற்றி அங்கே பாருங்களேன் சொல்கிறாரு. சொல்லப்போது அவனுடைய எஜமான் அவனை பாருங்கள் அப்படியே சொல்லிட்டு வர்றார். வந்தோன்னு அவனை கடைசி பாருங்கள், ஆகையால் நான் பயந்து போயின்றான். எதுக்கு பயம்? கர்த்தர் இவ்வளோ திறமையை கொடுத்துருக்காரு, இவ்வளவு ஆற்றல்கள் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வேலை செய்ய முடியும். ஏன் பயப்படுற வேலை செய்கிறதுக்கு? ஏன் வந்து அடுத்தவனுடைய உழைப்பில் சாப்பிடணும் நீ நினைக்கிற? போய் வேலை செய்ய தைரியமா. நீங்கள் ஒரு நாள் ஏழையாக இருக்கக்கூடாத நிலைமைக்கு நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த பிரசங்கம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். ஏன்னா அது அப்படிப்பட்ட வேலை. ஏன்னா இது உண்மையும் இந்த வேலை செய்கிறோம். அப்போ அங்கே உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, சொல்கிறான் பாருங்கள், அந்த ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரயுத்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான சோம்பேறியே. சோம்பேறி சில ஆள்லாம் பாருங்கள், மத்தியானம் 12 மணிக்கு இழுத்து போத்தி தூங்குவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வெயில் கொளுத்தோம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படின்னாலும் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, அவனை என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறது தெரியல. சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் அடிக்கும், என் முகத்திலே அடிக்கும். அவன் அம்மா போய் எழுப்புவாங்க, தம்பி எந்திரிப்பா, போகணும்ப்பா, நேராச்சுப்பா, எப்போ போப்பா, சும்மாரே ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிறேன். எந்திரிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் என்ன இவன் லிஸ்ட்டே இவனெல்லாம் சேர்க்கக்கூடாது. இவன் எங்கே தேர போகிறான்றீங்க? நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, வேலை செய்கிறதுல எப்போ விடியும் என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு வேலை செய்யணுன்ற அந்த வாஞ்ச வேணும். ஏன்னா அந்த வேலையை அவ்வளோ திறமையாக செய்யணும். அப்போ தான் அது வந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணும்? மகிமைப்படுத்துங்க. சரியா? பாருங்கள், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் போகும்போது அவன் சொல்கிறான், பயம் அவனுக்கு வந்து சோம்பல், படுத்து தூங்கினாலும் எனக்கு வந்து பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், தாளந்தை வந்து பயித்து வைத்தான். இதோ உம்முடைய உதவி வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரயுத்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாய் அறிந்திருந்தாயே, நீ என்ன பண்ணியிருக்கலாம்? போய் அப்படியானால் நீ என் பணத்தை எங்கே போடு? காசுக்கார ரசம் பேங்க்லேயாவது போட்டிருக்கலாம்ல. ஒரு 6% வட்டியாவது கிடச்சிருக்கோம். என்ன சொல்கிறீங்க? கிடைக்குமா இல்லையா? பணத்தை போட அங்கேயா காசு வந்திருக்கோம், அதான் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து அவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். எனக்கு இந்த சோம்பேறிக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் லாபமே கிடைக்க போகிறதே இல்லை. நான் சொல்கிறேன், வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா, எடுத்த உடனே எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் பையனுக்கு ஏதோ நான் தொழிலை வச்சு கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், முதல்ல வந்து தொழிலை கற்றுக்கிற சொல்லுங்கள். முதல்ல என்ன பண்ணுங்கள்? ஒரு வியாபாரத்தை பண்ணுறீங்களா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல அந்த ஆளுக்கு அதை பற்றி ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்கள், பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அதை வந்து அவன் கற்றுக்கிட்டு அதை செஞ்சான்னா அவன் எதை வேணாலும் செய்வான். எடுத்த உடனே போய் ஒரு ஆளை போய் ஓனராக வச்சு பாருங்கள், அவனுக்கு எதுவுமே தெரியாது, கடையை எடுத்து மட்டும் ஓடி போயிடுறான். நீங்கள் பார்த்துறீங்களா? அப்படியே எந்த தொழிலே தெரியாதுங்க. அவனை போய் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 20 லட்ச ரூபா போட்டு உட்காந்து கடை வச்சு கொடுத்து பாருங்கள். நான் சொல்கிறேங்க, அவனால் அந்த தொழில் நல்லா செய்ய முடியாது, சீக்கிரத்தில் கடையில் இருந்து ஓடிடுவான். ஆனால் அதே ஆள் நல்ல வேலை செஞ்சு ஒருத்தர் இருக்கிறான், ஆரம்பத்துலேருந்து வேலை செய்கிறான், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு நல்லா போயிட்டு இருக்கிறான். போயிட்டே இருக்கிறவன் அவனை நம்பி ஒரு முதல்ல போட்டு வேலை செஞ்சு பாருங்கள், அவன் 1 2 ஆக்கிடுவான், மேலே கொண்டு வந்துடுவான், 2 கடை வச்சுருவான், 3 கடை வச்சுருவான், டெவலப் போயிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இந்த வேலை இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் என்ன பண்ணிடலாம், முன்னேறலான்னு சொல்லி ரட்சிக்கப்பட அவனுக்கு அந்த அறிவு இருக்குதுங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, இதை விட ஞானமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ வேலையை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு வேலையை செய்யும் போதே நாம் யார், நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய வேலையை என்ன செய்யுதுங்க, காட்டி கொடுக்கறது. நம்ம வேலையை என்ன செய்யுதுங்க, காட்டி கொடுக்குது. அந்த நம்ம வேலையை பார்க்கும் போதே தெரியும் நாள் எப்படிப்பட்ட ஒரு ஆள். நான் எப்படிப்பட்ட பாஸ்டர்னு சொல்லி என் சர்ச்சை பார்த்தாவே தெரியும். இந்த பாஸ்டர் வந்து ஆள் எப்படி ஆள், தருத்திரமா இல்லை எப்படி ஆள்,
செழிப்பானாலா, சோம்பேறியா, இல்லை நல்லா சுறுசுறுப்பானாலா? அப்போ நான் சொல்கிறேன், வேலை செய்யும்போது நம்முடைய வேலையை பார்க்கும்போதே மக்களுக்கு ஒன்று விளங்கணும். என்னதுங்க? நம்ம யார், நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் யார் என்பதை மக்கள் என்ன செய்யட்டுங்க, அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி. அது மட்டும் இல்லாமல் 7வதாக இந்த வேலை ஒரு சுய மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வருது. சுய மதிப்பு. நீங்கள் வேலை செய்கிறாருக்கு பாருங்களேன், எடுத்தோன்னே கேட்குறான், எங்கேயாவது நீங்கள் குறிப்பாக அந்த இதை எடுத்துங்க, பொண்ணு பார்க்க போகிறதுக்கு இல்லை இடத்துல பார்த்தீங்களா, நீங்கள் கேட்குறான், மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, மாப்பிள்ளை இன்றைக்கி உட்காந்து தூங்கிட்டு இருக்காருங்க அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். எங்கேயா சொல்லுங்கள் நீங்கள் போய், எங்கள் மாப்பிள்ளை காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிப்பார், சரியாக 10 மணிக்கு சாப்பிட வந்துடுவார், திரும்ப அவர் அப்படியே அங்கே இங்கேயும் சுற்றிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு மணிக்கு வருவார், 1 மணிக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருவோம், திரும்பியும் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப 4 மணிக்கு சுத்த போவார், மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வர. நீங்கள் சொல்லி பாருங்கள், எவனா கொடுப்பானா? அப்போ என்ன வேணும்னா, இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வேலை பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு சுய மதிப்பையும் சுய மரியாதையும் நமக்கு ஏற்படுத்துது. என்ன வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்க, என்ன வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. அந்த வேலையை பார்த்தாவே ஒரு மரியாதை கொடுக்குறான். வேலையை பார்த்து மரியாதை கொடுக்குறாலாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வேலை செய்யும்போது நம்முடைய வேலை, நம்ம செய்யக்கூடிய வேலை ஒரு சுய மரியாதையும் சுய மதிப்பையும் என்ன செய்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படி கொண்டு வரும்போது அந்த வேலை செய்யாமல் ஒரு ஆள் என்ன செய்ய முடியாதுன்னா, அதாவது வேலை செய்யாமல் ஒரு ஆள் சாப்பிடனா கூட அந்த ஆளுக்கு வீட்டில் கூட மதிப்பு இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? வீட்டில் டெய்லி அந்த அம்மா மட்டும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு மனைவி மட்டும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்காரர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா அவருக்கு நல்ல மரியாதை கொடுக்குமா அந்த அம்மா? அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வேலை செய்யும் போது அந்த சுய மதிப்பு சாப்பிடும் போதே, அந்த வேலை இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேங்க, நான் பண்ணுற பிரசங்கம் எனக்கே தெரியும், நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு சந்தோஷமாக சாப்பிடுவேன். கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, சரியாக சாப்பிட கூட ஒரு மனசு வராமல் போயிடும். ஏன்னா அந்த வேலை அவ்வளோ முக்கியமான வேலை. சரியா? அப்போ அந்த வேலை ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த வேலையே, பாஸ்ட் மட்டும் கற்றுக் கொடுத்த வேலை இல்லை. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் யார் கொடுத்த வேலை? மறந்துடாங்க, வேலைக்கு போகும்போது சொல்லுங்கள் கர்த்தர் கொடுத்த வேலைன்னு நம்பி போங்க. அப்போ அந்த வேலை அப்படி பார்க்கணும். அது அங்கே பாருங்கள் சொல்கிறாரு. அப்போ அது ஒரு சுய மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்குறது வேலையில். சரியா? அதில் பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுங்க. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளை ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெரிய பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்தங்கள் ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க. அப்போ இந்த வேலையை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார், அவர் சொல்கிறார், நமது சாயலா நமது ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவாங்க. அவர் எப்படி வேலை செஞ்சார்னா, அவருடைய வேலை, ஆண்டுடைய வேலை, அவருக்கு மதிப்பையும் மரியாதையும் இந்த நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய வானத்தை இப்படியெல்லாம் அற்புதமாக உருவாக்கி இருக்கிறாரே அப்படின்றத. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம வேலை செய்யும் போது அவரை போலவே அவருடைய சாயலாக இருக்கிறோம், அவரோட ரூபத்தின்படி இருக்கிறோம். அப்போ அவரை மாதிரியே நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நாம் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த ஆளக்கூடிய தன்மை இருக்குன்னா, ஒரு வேலையை நீங்கள் செய்யும் போது ஒரு ஆளுமையோடு செய்ய கற்றுக்கணும். நான் வேலை செய்கிறேன்னா அது நல்லா தான் இருக்கும், நல்லா செய்ய போகிறேன். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறத பார்க்குறதுக்கு ஒரு 2 சூப்பர்வைசர் போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வேலை செய்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். ஏன்னா இந்த வேலை செய்கிறாலும் சரியாக செய்ய மாட்டான், அவனை போய் எழுப்பி விடணும். என்ன அவன் நின்றுட்டு உட்காந்துருக்க அப்படின்றது. அப்போ ஆனால் அதே ஆளை பாருங்கள், சூப்பர்வைசிங்கே இல்லாமல் நம்ம வேலை செய்யும் போது என்ன நடக்கும், அங்கே நம்முடைய ஆளுமையை கண்டுபிடிக்க முடியும். நான் குறிப்பாக பாருங்கள், இந்த வியாபாரம் பண்ணுறாலாம் பார்க்குறேன், அவங்கெல்லாம் யாருமே சூப்பர்வைசர்லாம் பண்ணுறல. காலையில் போய் யாரும் சொல்லாமல் கொள்ளாமே கடையை திறக்கிறாங்க. அவங்க அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, ஓடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. 11 மணி 12 மணி வரைக்கும் கூட வேலை செய்கிறாங்க. ஆனால் சில இடங்களுக்கு நான் பார்க்குறேன், எப்படா வேலை முடியும், ஆஃபீஸை பூட்டிட்டு ஓடி போயிடலாம், இப்படி ஒரு குரூப்பும் இருக்குது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்போ என்னென்னா நான் சொல்கிறேன், அந்த வேலையை கூட நம்ம உண்மையாக உத்தமமாக செய்வோமையானால்
அங்கே என்ன நடக்குது? ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பண்ண முடியும், மகிமைப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19 2:19 தேவனாய் கர்த்தர் பூமியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை இடத்துல கொண்டு வந்தார். அவன் பாருங்க, அந்தந்த ஜீவசந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. கவனிங்க, ஆதாம்கிட்ட போய் எல்லா மிருகத்தையும் கொண்டு வந்தாச்சு. பேர் வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா? குழந்தை பறஞ்சுன்னு வச்சுங்க, ஒரு குரூப் சொல்கிறான், அந்த அம்மா சொல்லுது, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுடைய பேரை 2 எழுத்தை தூக்கி இங்கே வச்சுருவோம். அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லை எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா அப்பா இவெல்லாம் அவன் மேலேருந்து ஒரு எழுத்து சேர்த்து இங்கே வைப்போம். வச்சு ஒரு மிக்சிங் பண்ணி என்ன பண்ணுறான், ஒரு பேர் வச்சுருவோம். இன்னும் ஒரு குரூப் இருக்கான், கூகுளில் போய் கேட்குறான், என்ன பேர் சொல்லு என்ன பேர் சொல்லு, வரிசையாக சொல்லு, ஏல வைக்கலாமா இல்லை ஊவில் வைக்கலாமான்னு சொல்லு. அது என்னதான் சொல்லிவிட்டு போயிடுது. உண்மைங்க, இது பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பேர் வைக்கிறதுல ஏகப்பட்ட சண்டே நடக்குது வீடுகளில். ஏன் யார் இது பேர்? இது பூரா உங்கள் ஆளுங்க பேராக வச்சுட்டேன், இது பூரா உங்கள் யாருடைய ஆள், பொண்ணு வீட்டுடைய ஆளுடைய பேராக வச்சுருக்கேன், நீ மாப்பிள்ளை வீட்டு ஆளோட பேரை வச்சுட்டேன். சண்டை பேர் வைக்கிற அன்னைக்கு சண்டை பேர் வைக்கிற கலவரம் நடக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், ஆதாம் பாருங்கள் எப்படி பேர் வைக்கிறான் பாருங்கள், சூப்பராக வைக்கிறாங்க. ஆடுனா ஆடு மேன் கத்துது, மாடா மான்னு கத்துது. அவன் சூப்பராக எல்லாம் எப்படி தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய அறிவு? நான் யோசித்து பார்க்குறேன், ஆதாமும் எப்படி தான் இவ்வளோ அறிவு வந்துச்சு, ஞானம். அந்த கடவுளுடைய ஞானம் பாருங்கள், அவனை அவ்வளோ அற்புதமாக பேர் வைக்கிறான். எவ்வளோ சில நேரங்களில் பாருங்கள், பாம்பு எத்தனை பாம்பு ஓடுது, அவ்வளோ பாம்புக்கு உட்காந்து பேர் வச்சுருக்கான் பாருங்கள். நம்ம என்ன யோசனையாக இருக்குது. பாம்பு எல்லா மிருகங்களையும் அவ்வளோ நேர்த்தியாக, பறவைகள் விதவிதமான பறவைகள், அழகா பறக்கிற பறவைகளை பார்க்கும்போது விதவிதமான பறவை, ப்ளூ கலரில் என்னென்ன கலரில் இருக்குது, அவ்வளவு இருக்குதுங்க. அவ்வளோத்துக்கும் பேர் வைக்கிறான். அப்படின்னா நான் சொல்கிறேன், ஆதாம் எவ்வளவு திறமையாக வேலை செஞ்சுருக்கான். ஏன்னா அவர் ஆதாம் அவருடைய சாயலா, அவருடைய ரூபத்தின்படி கர்த்தர் என்ன ஆதாமை உண்டாக்கினார். அதனால தான் அவன் அவ்வளோ அழகாக அந்த வேலையை செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் 20ஆம் வசனத்தில், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும், நல்ல கவனிங்க, புலி சிங்கம்லாம் வருது, அது கூட யார் தான் பேர் வைக்கிறது? இவன் தான் வைக்கிறான். சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் பாருங்கள், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவிதமான காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் எல்லாத்துக்கும் பேர் வச்சு முடிக்கிறான். ஏன்னா அவ்வளவு பேர் அப்படியே அந்த கடவுளுடைய அந்த சாயலும் அந்த ரூபமும் ஆதாம் மூலமாக வெளிப்படுதுங்க. உட்காந்து எவ்வளவு பேரை சொல்லிக்கிட்டே இருக்காமாங்க, வர 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 ஒன்றுக்கு பேரை வச்சுட்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அந்த கடவுளுடைய சாயல், அந்த ரூபம், அவருடைய அந்த ஆற்றல், அந்த அபிஷேகம் எவ்வளோ வேலை செய்து பாருங்க. நான் சொல்கிறேங்க, ஆதாமுற்று இருக்கக்கூடிய அதே அபிஷேகம், அதே ஆற்றல், அதே ரூபம், சாயல், தேவன்றது அந்த சாயல் யார்கிட்ட இருக்குது? ஏன்ட்ட உங்கள்கிட்ட இருக்குதுங்க, இருக்கா இல்லையா? இருக்குது. நான் சொல்கிறேன், அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வேலைகளை திறமையாக செய்ய முடியும். சரியா? அது மட்டும் இல்லாமல் அது பற்றி எடுங்க, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் எடுங்க, யாக்கோப்பு 3:7. சகலவிதமான மிருகங்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகள் நீர்வாழ் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தினால் அடக்கப்பட்டதும் உண்டு. நல்லா குனிங்க, பேர் வச்சதோடு அவன் விடலை, எல்லா மிருகங்களையும் இவனால் என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியுது. பாருங்க, சிங்கத்தை கூட இவன் என்ன பண்ணுறான்? அவ்வளோ பெரிய சிங்கம், யானை எவ்வளோ பெருசாக இருக்குது, அதை கூட இது சொல்கிற மாதிரி கேட்க வைக்கிறான். எல்லா மிருகங்களையும் இவன் சொல்கிற கேட்குற அளவுக்கு இவன் என்ன பண்ணுறான்? அந்த மிருகத்தின் மேலே ஒரு பெரிய ஆளுகை செய்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், அப்போ அவனுடைய வேலை எவ்வளோ அற்புதமாக அவனுக்கு செய்கிறான் பாருங்க. எடுங்க, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், 4ஆம் வசனமே வாசிக்கிறேன், 4லிருந்து 8 வரைக்கும். மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினால் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உருவாக்கி யாருடைய பாத்து கீழே இருக்குதான்? நம்ம பாத்து கீழே இருக்குதான். பாருங்க, நம்ம பாத்து கீழே சொல்றாரு பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு எதுக்குமே விடலைங்க. எல்லாமே யார் கீழே இருக்கு? ஆதாமுக்கு கீழே, மனுஷனுக்கு கீழே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய திமிங்கலமாக இருந்தால் கூட அதை ஈஸியாக என்ன பண்ணுறான்? ஹேண்டில் பண்ணுறான். எவ்வளோ பெரிய மீன்கள் வருது, மீன்களை பாருங்கள், எவ்வளோ பெரிய மீனை ஈஸியாக பிடிக்கிறான் பாருங்கள். எவ்வளோ தைரியமாக
ஆழ்கடல் அவ்வளோ தொலைவில் போய் மீனை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு கொண்டு வரலாம். ஏன்? எல்லாத்து மேலேயும் இவனுக்கு ஆளுக இருக்குது. வேலை செய்யும்போது நான் சொல்கிறேன், நம்ம வேலை செய்யும்போது ஒரு ஆளுமையோடு, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, ஒரு வேலையை செஞ்சால் நேர்த்தியாக செஞ்சிருவேன், யாரும் என்னை சூப்பர்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உண்மையாக செய்ய போகிறேன், அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தாவே அந்த வேலையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகளும் அந்த ஆளுமையும் அந்த ஆற்றலும் வெளிப்படும். அந்த மாதிரி வேலை செய்யணும். சரியா? உங்களுக்கு பாருங்கள், எடுங்க இன்னும் அந்த இதுக்கு போவோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய நாட்களில் இந்த ராஜாக்கள்லாம் அங்கே எங்கே சிலை வச்சுருப்பாங்களாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளவே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய காட்சி பொருளாக வச்சுருக்காரு. நீங்கள் நம்ம சபைக்கு இன்றைக்கி வர்றீங்க, நீங்கள் செய்கிற வேலையை பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். சிலர்லாம் பாருங்கள், காலையில் எழுந்திரிக்கும் போதே இங்கே வலிக்குதுங்க, அங்கே வலிக்குதுங்க. நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள், எங்கேயுமே வலிக்காது. நான் எனக்கு நல்லா தெரியும். சிலர்லாம் பாருங்கள், இந்த படுத்து தூங்கிட்டே இருக்க ஆளுகள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அந்த வேலையை உண்மையாக உத்தமாக நம்ம செய்யும்போது அங்கே என்ன நடக்குதுங்க? ஆண்டவருடைய அந்த சாயல், அந்த ரூபம்லானது இங்கே வெளிப்படுது. சரியா? நம்மளுடைய வேலையின் மூலமாக இந்த உலக மக்கள் என்ன செய்கிறார்கள்? நம்ம மூலமாக ஆண்டவரை காண்கிறார்கள், நம்முடைய தேவன் யார் என்று காண்கிறார்கள். சரியா? சரி, அது மட்டும் இல்லாமல் எட்டாவதாக இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இந்த மனிதன் வந்து எல்லாவற்றையும் அவன் எப்படி பண்ணுறான்? கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ரூபமும் சாயலுமே ஒரு ஆளுகை தன்மை. அதனால் பாருங்கள், மனைவி மேலே போய் ஆளுகை செய்யக்கூடாது. சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், சில அம்மாமார் இருக்குது, புருஷன் மேலே ஆளுகை செய்கிற அம்மாமாரெலாம் இருக்கும். அந்த ஆளை உட்காருனா உட்காந்துடும், எந்திரினா எந்திரிக்கணும், இல்லைன்னா அந்த அம்மா அப்படி முறைச்சிச்சுன்னா அந்த ஆள் உட்காந்துடும், ஐயோ போச்சுடா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆளுகை செய்யவே கூடாது, ரொம்ப தப்புது. ஏன்னா குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறக்கா கடவுள் உண்டாக்கல. மற்ற எல்லாவற்றின் மேலேயும் என்ன செய்யணும்? நம்ம ஆளுகை செய்யணுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் இருக்குதா, குடும்பத்தை வந்து கர்த்தருடைய அந்த அன்பு நிமித்தம், அற்புதமாக சில காரியங்களை செய்கிற நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டியல என்ன செய்கிறார்? நம்முடைய ஆண்டவரை போல அன்பு நிமித்தம் அற்புதமாக அரவணைச்சு என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிடலாம். சிலர்லாம் என்ன பண்ணுவான்னா, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அம்பாக குழஞ்சி போவான், வீட்டில் வந்து காய் ஊய் ஊன்னு கத்துறது. வேலை செய்கிற இடத்துல பூரா விட்டுவிட்டு இங்கே வீட்டில் வந்து கத்துனா எங்கே என்ன நடக்கும்? எந்த இடத்துல என்ன செஞ்சு தெரியுமா இல்லையா? செய்யணுங்க. அப்போ வந்து பாருங்கள், அந்த வேலை செய்கிற விதம் அதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப சரியாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எந்த வேறு வேலையை செய்தாலும் அந்த வேலையை குறித்த உயர்ந்த எண்ணம் இருக்கணும், நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம் இருக்கணும். நான் இந்த வேலை தானே செய்கிறேன், இதெல்லாம் ஒரு வேலையா, இந்த வேலையில் என்ன அப்படின்ற அந்த வேலையை குறித்த ஒரு கேவலமான எண்ணம் இருக்கும்போது வேலைக்கு போகிறதுக்கே மனசு வராதுங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியுமா ஏன் வேலைக்கு போகிறதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க, அது ஒரு வேலையா, இதெல்லாம் வந்து நமக்கு தகுதியாது, இந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையா, என்னங்க வேலை, அவன் என்னென்னமோ இருக்கிறான், நம்ம பாருங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், என்ன வேலையினாலும் அதை நீங்கள் முதல்ல மதிக்கணும், நீங்கள் அந்த வேலையை நேசிக்கணும். ஏன்னா அது யார் கொடுத்த வேலை? கர்த்தர் கொடுத்த வேலைங்க. அந்த வேலையை நீங்கள் அப்படி நேசித்து பண்ணணும். பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, அந்த ஒரு வேலை பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பிளம்பராக இருக்கலாம், அல்லது ஒரு பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க. ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கும்போது வேலை செய்கிறதுக்கே சந்தோஷமாக போய் வேலை செய்வோம் இல்லையா? கடை தரதுக்கே சந்தோஷமாக இருக்கும், அந்த வேலையை செய்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். ஏன்? அந்த வேலை யார் கொடுத்த வேலை? கர்த்தர் கொடுத்த வேலை. அந்த ஒரு அறிவு இருக்கும்போது வேலையை செய்வோம். அந்த வேலை செய்கிற நிமித்தம் செழிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரமாக என்ன செய்யுதுங்க? வருது. சரியா? அப்போ வேலையை வந்து ஒரு உயர்ந்த நிலவையில் பார்க்கணும். எடுங்க நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஐஸ்வர்யவனா தீவிரிக்கிறவனா கொள்ளையடிச்சு முன்னேறவனை பற்றி சொல்கிறாரு. நம்மளாம் யார்? வேலை செய்து முன்னேற நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக வேலையை செய்யும் போது பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 1000 பேர் உங்கள் மேலே போட்டி பொறாமை உங்களை தடை செய்யணும்னு நினச்சா கூட ஒரு நாள் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாதுங்க. கர்த்தர் என்னன்னா நிச்சயம் உயர்த்தி ஆவார். ஏன்? அந்த வேலை கடவுள் கொடுத்த வேலை நம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செய்கிறீங்க. சரியா? அதை விசுவாசம் செய்கிறீங்க. அப்போ அந்த வேலையை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள என்ன செய்ய இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனவே பாருங்கள், அந்த உலக வேலையை ஆவிக்குரிய வேலைன்னு சொல்லி பிரியக்கூடாது. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்டர் நீங்களும் ஆவிக்குரிய வேலை செய்கிறீங்க, நாங்களாம் உலக பிரகாரமான இந்த ஊழியக்காரங்க அப்படி சொல்லிக் கொடுக்குது, நீங்களாம் உலக பிரகாரமான. ஆனால் இந்த உலக பிரகாரம் மட்டும் காணிக்க மட்டும் வாங்குற, எப்படி வாங்குற? எப்படி வாங்குறேன்னு நான் கேட்குறேன். நான் சொல்கிறேங்க,
உலகப்பிரகாரமான வேலை, ஆவிக்குரிய வேலை அப்படி பிரிக்கக்கூடாது. ரெண்டுமே யார் கொடுத்த வேலை? கர்த்தர் கொடுத்த வேலை தான். பாஸ்டராக இருந்தாலும் அவரும் கர்த்தருக்கு தான் வேலை செய்கிறாரு. நீங்கள் ஒரு வேளை ஒரு டெய்லராக இருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அது யாருடைய வேலை தான்? கடவுள் கொடுத்த வேலை தான். கடவுள் கொடுத்த வேலை தாங்க. ஒரு டெய்லர் இருக்கார், அவர் ஒரு இந்த உலகத்தில் டெய்லர் இல்லைன்னு வச்சுக்க எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். எல்லாரும் ஆளுக்கு ஒரு சம்பளத்தை பொத்திட்டு போக வேண்டியதான். அந்த வேலையை குறித்து அவங்களுக்குள்ள என்ன வந்துடுதுங்க, ஒரு பெரிய மேன்மையான ஒரு எண்ணம் வந்தது. சரி, ஓகே, கடைசியாக முடிச்சிடுவோம். இதில் வந்து நீங்கள் ஆவிக்குரிய வேலை, உலகப்புறம் எல்லாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 9வதாக இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, அவர் வந்து பூமியில் செய்த வேலை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது எப்படிப்பட்ட வேலை தான்? அது ஆவிக்குரிய ரீதியிலையும் அது ஆவிக்குரிய வேலை தான். ஏன்னா சங்கீதம் 65 சொல்கிறாரு. அதை மட்டும் பார்த்து முடிச்சு விடுங்க, அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். 9-10 வசனங்கள் பாருங்கள். 9-10 வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் இருந்த தேவன் அதனால் அதை மிகவும் செழிப்பாக்குறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். யார்? கர்த்தரே வேலை செய்கிறாருங்க. என்ன வேலை செய்கிறார் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவனதினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். விவசாயம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் விதையை போடலாம், எவ்வளோ வேணாலும் உரத்தை போடலாம். ஆனால் வேலை செய்கிறது யார்? கர்த்தர் தான். அந்த வேலை அவர் தான் செய்கிறாருங்க. சொல்கிறாரு பாருங்கள், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதுவும் அடுத்த வசனம் பாருங்கள். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழையால் கரைய பண்ணி அதில் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். என்ன பாருங்கள், கர்த்தர் அந்த பயிரை ஆசீர்வதிக்கலைன்னா எவனுக்கு கஞ்சியே கிடைக்காது. தெரிஞ்சுங்க, கர்த்தர் தான் யாரா என்ன பண்ணுறாரு? அந்த பயிரை ஆசீர்வதிக்கிறாராம் பாருங்கள். நான் சொல்கிறேன், ஏன்னா நம்முடைய தேவன் அவர் இன்னைக்கும் உலக பிரகாரமான வேலை, ஆவிக்குரிய வேலை பார்க்கல. எல்லா வேலையும் ஆண்டவர் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? நல்லா பாருங்கள், நம்ம செழிப்படையினா கர்த்தருடைய நாம மைமைக்கென்று என்னது பண்ணுங்க, நல்ல வேலையை உண்மையாக உத்தமமாக செய்யணும். வேலை செய்யும்போது, நம்முடைய வேலை செய்யும்போது ஆண்டவரவே மக்கள் பார்க்கணுங்க. ஆண்டவரை என்ன செய்யணும்? நம்ம வேலை நிமித்தம் பார்க்கணும். இல்லைப்பா சார், ஆண்டவரை சொல்கிற நிமித்தம் பார்க்கணும், அதுவும் அவங்க பார்க்கணும். ஆனால் வேலை ஆண்டவரை போய் சொல்கிறதுக்கு நேரத்தை நிறைய நேரம் எடுத்துக்கிறோமா? வேலை செய்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிறோமா? வேலை செய்கிறதா. ஆண்டவரை சொல்கிறதுக்கு வேலை செய்யும்போது யாராவது ஒருத்தர் வர ரெடியாக ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் வேலை செய்கிறது 8 மணி நேரம். அப்போ அந்த 8 மணி நேரம் வேலையிலையும் அவங்க ஆண்டவரை பார்ப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் மூலமாக அநேக ரட்சிக்கப்படி சபைக்கு வந்துடுவாங்க. எப்படி? ஏன்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் திறமை வெளிப்படும், உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் வெளிப்படும், அங்கே ஆண்டவரை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நமக்கெல்லாம் வேலை கொடுத்த ஆண்டவர் ஆடு மாடுக்கெல்லாம் வேலை கொடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? ஆடு மாடுக்கு வேலை கொடுத்தா பார்த்தீங்களா? வேதத்தில் கிடையவே கிடையாது. ஆடு மாடுகளுக்கோ பறவைகளுக்கோ மீன்களுக்கோ யாருக்குமே வேலை கொடுக்கல ஆண்டவர். மனுஷனுக்கு மட்டும்தான் வேலை கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? தேவன் வந்து அவருடைய சாயலாக உண்டாக்கியிருக்காரு. நமக்கு மட்டும்தான் அவரை மாதிரி ஆற்றலும் அபிஷேகமும் திறமை இருக்குது. சரியா உங்களுக்கு? அப்போ ஆடு மாடெல்லாம் வேலை செய்யலைன்னா இவன் வேலை செய்யாமல் அதை போய் வேறு வேலை பார்க்க வச்சுட்டு இருக்கிறான். அப்படிதான் நம்ம செய்யணும். ஆடு மாடுகளுக்கு வேலை கொடுக்கல ஆண்டவர், மிருகங்களுக்கு வேலை கொடுக்கல, பறவைக்கு வேலை கொடுக்கல, மீன்களுக்கு வேலை கொடுக்கல. அதாவது அது பாட்டுக்கு வந்து சாப்பிடுது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் தோட்டத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? வேலையை கொடுக்குறாரு. அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏன்னா அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய மகிமை இந்த உலகத்தில் நம்ம மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அந்த வேலையை கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறேன், எனக்கு வேலை செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கர்த்தர் இந்த வேலையை கொடுத்துருக்கார். இந்த வேலை நிமித்தம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் அப்படின்னு அந்த உண்மையாக உத்தமத்தோடு நீங்கள் செய்யுங்க. நான் சொல்கிறேன், செழிப்பை தேடி நீங்கள் போக வேண்டியல, செழிப்பு உங்களை தேடி தானாக வந்துடும். சரிதானா? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, எம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு வேதனை கூட்டாண்டு வாசிக்கிறோமே. நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்களில் ஒரு செழிப்பை உடைய பிள்ளைகளை கட்டளையிட்டதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வேலையை செய்யும் போது, ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது, ஆண்டவரே எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, இதில் ஆண்டவரை நாம மகிமைப்படுகின்ற அந்த ஒரு உண்மை உத்தமத்தோடு வாஞ்சியோடு செய்யும்படி உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய பெருக்கங்கள், மாற்றங்கள் உண்டாகட்டும். செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.
இயேசு ராஜாவுக்கு ஜெய் இயேசு ராஜாவுக்கு ஜெய் இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.